அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க ஒரு வாரம் ஆளை காணோன்னு தேடி இருப்பீங்க. ஏன்னா சுபாஷினி மாமியார் வீடு விஜயம். அச்சச்சோ, சொல்றப்பவே வாய்ஸ் உள்ள போகுது பாத்தீங்களா? அதுதான் அந்த இடத்தினுடைய மகிமை. கொஞ்ச நாளைக்கு சிந்திக்காம ஜென் மூடுக்கு போயிடணும். சரி, அதை விடுங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் விசிட், பர்ச்சேஸ், சொந்தக்காரங்களை பார்க்கறது, வர்றது போறதுன்ட்டு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இந்த முறை நான் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து டிமார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முக்கியமா அங்க கிடைக்காத சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டேன். எப்பவுமே மோஸ்ட்லி மில்லட்ஸ் வந்து லோட் பண்ணிடுவேன். இந்த முறை தான் கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மாப்பிளை சம்பா இதெல்லாம் வாங்கியிருந்தேன். மில்லட்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பாடா சாப்பிடுவீங்களா அப்படின்னா மோஸ்ட்லி இல்லை. சாதமாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மில்லட்ஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவேன்னா தோசைக்கு மாவாட்டுறப்ப கூட ஒரு பங்கு போட்டு ஆட்டிடுறது. அதற்கெல்லாம் கொஞ்ச நாள் இது அப்படியே உதவும். அப்புறம் எங்கே போனாலும் நம்மளுக்கு டீ வந்து ரொம்ப முக்கியமாக. எனக்கு வந்து அங்கே நேச்சுரல் கேர் கிடைக்கிறது இல்லை. எனக்கு வந்து டீனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டாட்டா கோல்டையும் இந்த நேச்சுரல் கேரையும் வந்து சம பங்கு எடுத்து கலக்கி வச்சுக்குவேன். அதில் தான் டீ போட்டுக்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் பார்க்கலாம்.